friends, welcome to Samria channel. Big Boss season 9 Tamil episode 9. ஜென்ரலாக மண்டே எபிசோட்னாலே நாமினேஷன்லேயே போயிடும் இல்லையா. இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. கனியை வந்து ரொம்ப கிச்சன்லேயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வார்ன் பண்ணிட்டாரு. ஸோ அதை விட்டு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு கனி சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் திவாகர் அண்ட் அரோராவுடைய சேட்டைகள் வீட்டுக்குள்ள. அரோரா வந்து திவாகருக்கு கிளாஸ்க்கு அந்த பக்கம் இருந்து கிஸ் கொடுக்குறதும் சரி, அதை இந்த சைடு ரிசீவ் பண்ணுறதும் சரி, நம்மளுக்கு பார்க்க வந்து அவ்வளோ ஒன்றும் அது நல்லா இல்லை. எஃப்ஜே போகிற போக்கில் சொன்ன சில வார்த்தைகள், இந்த மாதிரி நிறைய சர்ச்சையான விஷயங்கள் நேற்று வீட்டில் நடந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு லைனாக பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எபிசோட் காலையிலேயே வந்து சண்டையில தான் ஆரம்பிச்சது. காலையில எப்போதும் போல பிக் பாஸ் வந்து அலாம் போட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எழுப்பி விட்டாங்க. ஸோ அவங்க எழுந்த உடனே அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா. அது இல்லாமல் இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்களே கிரியேட்டிவா யோசிச்சு ஏதாவது வேலைகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சும்மா இருப்பாங்களா ஹவுஸ்மேட்ஸ்லாம். ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் யோசிச்சதுல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சீக்கிரமா எழுந்திருக்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வேணும்ட்டே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. 1-2 பேர் இல்லை, மொத்தமா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் மொத்தமா சேர்ந்து எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்த்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பசிக்குதுங்கிறதுனால அவங்கள போய் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எழுப்புறதுனா சும்மா எழுந்துருங்க அப்படின்லாம் சொல்லலை. பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து ரம்யா ஜோக்கு வந்து தலை வலிக்குது அப்படின்னு சொல்லவும், நீங்க அப்படின்னா வெளியில வாங்கன்னு எஃப்ஜே கூப்பிடவும் ரம்யா ஜோவும் வெளியில வந்துட்டாங்க. ஸோ அவங்கள தவிர மற்றவங்க எல்லாம் உள்ள வேணும்ட்டே படுத்துட்டு இருந்தாங்க. வியானாலாம் வெளியில வந்து தண்ணி பிடிச்சிட்டு திரும்பிலாம் உள்ள போய் படுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கன்னியக்கா பார்த்தாங்க, என்னடா இது சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, சரி அடுப்பை தானே பற்ற வைக்க கூடாது, ஸோ அடுப்பு பற்ற வைக்காம எங்களுக்கு பழைய சோறு இருக்கு, ஸோ அதுல வந்து நாங்கள் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு அதே டைமுக்கு அவங்களுக்கு கிருத்திரமா ஒரு விஷயமும் தோணிருச்சு. நம்ம சாப்பிட விடாம இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா. ஸோ அவங்கள பழி வாங்குவோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஷேரை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி உப்பு போட்டாலே வந்து அதிகமான உப்பாயிடும். கனி என்ன பண்றாங்கன்னா ஒரு லாரி அளவு உப்பை தூக்கி அந்த கஞ்சியில் கொட்டிடுறாங்க. ஸோ யாருமே வந்து வாய் கூட வைக்க முடியாத அளவுக்கு உப்பு, அவ்வளோ உப்பு, ரேஷனே காலி ஆகுற அளவுக்கு உப்பு, நம்ம உப்பு இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு கனி அக்கா சொல்றாங்க. ஸோ எல்லா உப்பையும் அதில் கொட்டிட்டு இவங்களோட சாப்பாடை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதை வந்து ரம்யா ஜோவும் பார்த்துட்டு போய் உள்ள போய் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் நம்ம சாப்பாடுலாம் உப்பு கொட்டிட்டாங்க, நம்மளுக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஒழிச்சு வச்சிருந்த சாப்பாடை திரும்பவும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இந்த உப்பு போட்ட கஞ்சிலேருந்தே கொஞ்சோண்டு கஞ்சி எடுத்து ஊற்றிக்கிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை வேற போய் வெறி ஏற்றிட்டு இருந்தாங்க, பாருங்க நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து எதையும் கண்டுக்காத மாதிரி உள்ளே இருந்து டான்ஸ் ஆடிட்டு நாங்கள் போய் ஜக்கூசியில் குளிக்கிறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லேடிஸ்லாம் குளிப்போம், அடுத்து ஜென்ட்ஸ் வருவாங்கன்ற மாதிரி வியானா சொல்லவும் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஜக்கூசியில் தண்ணியை ரொப்பி உள்ள இறங்கிட்டாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா திவாகர் எஃப்ஜே எல்லாம் வந்து கிளாஸுக்கு இந்த பக்கமாக நின்று அவங்க குளிக்கிற அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது வினோத் என்ன பண்ணாரு, எங்கள் வீட்டு பொம்பளைங்க குளிக்கிறத பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுக்கிட்டாரு. அது எப்படி இருந்ததுன்னா, அவர் அப்படி நின்ன உடனே எனக்கு முதல்ல தோன்ற விஷயம், பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தானே முதல் ஆளாக நின்று பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நம்மளோட மைண்ட் வாய்ஸை எஃப்ஜே கேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ எஃப்ஜே டக்குன்னு அதே ஃபீட்பேக்கை கொடுத்தாரு, ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறானோ அவன் தான் முதல் ஆளாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார். அரோரா பிள்ளை என்ன பண்ணுச்சு, வந்து கிளாஸுக்கு அந்த பக்கமாக நின்று திவாகருக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் வருது. ஃப்ளைங் கிஸ்ஸில் கிளாஸில் கிஸ் கொடுக்கவும் இந்த சைடு திவாகர் நின்று அந்த கிஸ்ஸை ரிசீவ் பண்ணுறாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணுன்னு நம்ம தலையில் எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே திவாகர் வந்துட்டு, அப்பா நான் குஷிப்பா, நான் அரோராக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லாதீங்கப்பா, ரொம்ப நல்லவங்க அவங்க அப்படின்னு சொல்லவும் திரும்பியும் அரோரா ஒரு கிஸ் கொடுக்க அவ்வளோதான் ஃப்ளாட் திவாகர். அரோரா பிள்ளை சொல்லிச்சு, உங்கள் ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு முத்தம் கொடுத்தா போதும் எல்லாரும் ஃப்ளாட் ஆயிடுவாங்க, ஒரு கிஸ்ஸுக்கே வந்து நீங்களாம் காலி அப்படின்னு சொல்ல இது வந்து ஒரே குஜால்ஸா இருந்தாரு திவாகர் அவர்கள். இப்படி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை வெறுப்பேற்றி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த டைம்ல எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து கமுருதன் ஓடி வந்து அந்த சாப்பாடு அப்படியே தூக்கிட்டு உள்ள ஓடி போயிட்டாரு. எல்லாரும் சபரியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாங்க, சபரி உங்களை தானே பார்க்க சொன்னோம், நீங்க ஏன் விட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளும் நினைச்சோம், ஓகே சரி பாத்திரத்தையே உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் உள்ளுக்கே தான் கொடுத்தணும் நடத்துவாங்க, இன்னைக்கு வந்து பெருசா வெளியிலேயே வரமாட்டாங்க, பயங்கரமா வெறுப்பேற்ற போறாங்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட் யாருக்குமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிடையாதுன்னு நினைச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. கம்ப்ரூதன் எடுத்துட்டு போன அந்த பாத்திரம் வந்து இவங்க உப்பு நிறைய போட்டு ஒரு கஞ்சி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு உள்ள ஓடிட்டாரு. ஸோ ஒரு வாய் வச்ச உடனே அவ்வளவுதான் துப்பிட்டு போய் கையை கழுவிட்டாரு. ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு சாப்பாடு இல்லை. அந்த ஜக்குசியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, வியானா, சுபிக்ஷா அண்ட் அரோரா, இவங்க 3 பேரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்து வியூவர்ஸாக பார்த்துட்டு இருந்தவங்க வந்து எஃப்ஜே திவாகர் அவங்கலாம். அப்போ எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, ஸ்ட்ரிப் கிளப் பார்க்குற மாதிரி இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. அது விச் இஸ் வெரி பேட். அவர் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிப் கிளப் கூட போனது கிடையாதான், ஆனால் வந்து அவங்கள பார்த்து ஸ்ட்ரிப் கிளப் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு.
ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அத பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா கனி வந்து எப்ப பார்த்தாலும் சாப்பாட வேஸ்ட் பண்றதோ, இல்ல வந்து சாப்பாட்டு மேல அவங்க கோவத்த காட்டுறதுமா இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு எப்பலாம் கோவம் வருதோ அப்பலாம் சாப்பாட்டுல உப்பு அள்ளி கொட்டிர்றாங்க. அ அது வந்து ரொம்ப தப்பான காரியம். ஒண்ணு வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகுது. அங்க ரொம்ப சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரேஷன் கம்மியா தான் இருக்குன்ற போது, சாப்பாட வேஸ்ட் பண்றதுங்கிறது முதல்ல தப்பான விஷயம். அடுத்து வந்துட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க பசியோட இருக்கோம். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் பசியோட இருந்தா தான் அதோட வேதனை புரியும். அத புரிய வைக்கிறதுக்கு தான் நான் செய்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இருக்கிற மொத்த உப்பையும் தூக்கி கொட்டுனீங்கன்னா, அடுத்த வேளை சமைக்க என்ன பண்ணுவீங்க? தெரியல. இது நடுவுல பார்த்தீங்கன்னா, இந்த ரம்யா ஜோ இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்து பசி தாங்க முடியலையோ என்னமோ தெரியல. மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. சரி மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, இப்பவாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வெளில வருவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க நாங்கலாம் வரவே மாட்டோம். நாங்கலாம் கன்டென்ட்டுக்காகவே வாழ்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் வியானா என்ன சொல்றாங்க, வினோத் நீங்க வேணா போங்க. அரோரா தான் உள்ள இருக்கால. ஸோ எல்லாரும் வெளில வந்தா தானே பாட்டு போடுவாங்க. அரோரா உள்ள இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி வினோத்த அனுப்பி விடுறாங்க. ஸோ அந்த டைம்லயும் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வெளில ஓடி வரல. சரி இந்த பக்கம் ரம்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நம்ம பதறி பார்த்துட்டு இருந்தா, தண்ணி எடுத்து மூஞ்சில போடுறாங்க. மயக்கம்னா கொஞ்சமாவது ஒரு தெளிவு வரணும்ல. அவ்ளோ தண்ணி போட்டு தேய்ச்சும் அவங்க வந்து ஒரு ரியாக்ஷனும் குடுக்காம படுத்திருந்தத பார்க்கும் பொழுது, ஒருவேளை இது பெர்ஃபார்மன்ஸோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா லைட்டா தண்ணி தெளிச்சா அந்த ஒரு டக்குன்னு அப்படி முழிப்பு வரதோ, இல்ல வந்து ஏதோ ஒரு ரியாக்ஷனோ காட்டுவாங்கல்ல. அது மாரி எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் இல்லாம, அதாவது தூங்குறவன எழுப்பலாம். தூங்குற மாரி நடிக்கிறவன எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பழமொழி தான் அந்த இடத்துல ஞாபகம் வந்தது. ஒருவேளை பெர்ஃபார்மன்ஸா இருக்குமோ, இல்ல நிஜமாவே தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இந்த மாரி ஒரு லக்ஸரி ஹவுஸ்க்குள்ள கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, தூக்கம் இல்லாம கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு பிக் பாஸ். அப்படி இப்படின்னு 10:45க்கு அரோரா பிள்ளை வெளியில வர, பிக் பாஸ் வந்து வேக்கப் சாங் போட்டு விட்டாரு. எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு அடுத்த வேலைக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு 2, 3 நாளாவே காட்டிட்டு வராங்கல்ல, ஒரு லவ் கன்டென்ட் ஓடுற மாதிரி. ஆதிரை அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேருக்கும் லவ் கன்டென்ட் ஓடுற மாரி ஒரு விஷயங்கள காட்டிட்டு வராங்கல்ல. ஸோ இன்னைக்கு வந்து ஆதிரை வந்து எஃப்ஜே கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. "என்னடா பேச மாட்டேங்கிற என்கிட்ட? என்கிட்ட என்ன கோவம்? ஓ நேத்து நான் பண்ணதுக்கு இன்னைக்கு நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறியா?" அப்படின்னு உட்கார்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மத்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். நீங்கலாம் கண்ணு வச்சதுனால தான் எங்களுக்குள்ள பிரிவு வருது" அப்படின்னு பேசுறாங்க. ஒரு நியாயம் இல்லையாங்க? அது எப்படிங்க இவ்ளோ திக் ஃப்ரெண்ட்ஷிப் வெளில இருந்தும் இவங்க பார்த்ததில்ல. உள்ள வந்த உடனே வந்துட்டு இவ்ளோ திக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வந்து இது லவ் மாரி போற மாரி தான் இருக்கு. அவர் தோள் மேல சாஞ்சிக்கிறது என்ன, மடி மேல படுத்துக்கிறது என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது லவ் கன்டென்ட் மாரி தான் இருக்கு. அது எப்படி வந்து 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள இவ்ளோ ஒரு அட்டாச்மென்ட் ஒருத்தருக்குள்ள வந்துருமா? இது வந்து வேணும்ட்டே கிரியேட் பண்ண ஒரு லவ் மாரி தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த லவ் வந்து ரொம்ப ஃபேக்கா தான் தோணுது. இது ஆக்ஷன். ஒருவேளை அவங்க அக்கா பூர்ணிமா கிட்ட ட்ரெய்னிங் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு ஆதிரை. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள கத்துக் குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அத வச்சு ஆதிரை ஏதோ சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்னடா இவங்க லவ் கன்டென்ட் பண்ணிட்டு முகத்த காமிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்களே ஆதிரை அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ள துஷார் வந்தாரு. வந்துட்டு எங்க மாஸ்க் போடல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுக்க போனாரு. எஃப்ஜே வந்து நீலாம் ஒரு தலையா? தலைங்கிற நான் போய் மாஸ்க் எடுத்துட்டு வரேன்னு சொல்ற அப்படின்ன உடனே துஷார் சொன்னாரு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வேலை செய்யறதுலாம் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு வேண்டியது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான் அப்படின்னாரு. பரவாயில்லையே நல்ல தலைவரா இருக்காரே அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் நடக்குது. நடிகண்டா அப்படிங்கிற ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட டயலாக் இருக்குல்ல. நயன்தாரா அண்ட் சமந்தா கிட்ட பேசுவாரு. நான் அவங்க 2 பேரையுமே லவ் பண்றேங்க. ஐ லவ் யூ டூங்க அப்படின்ற ஒரு பெரிய டயலாக் இருக்கும். அந்த டயலாக்க வந்துட்டு உங்க டீம்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்தும், பிக் பாஸ் டீம்ல இருந்தும் நல்ல 3 நடிகர்கள வந்து உள்ள இறக்கணும். இதுல வந்து 2 பேருக்கும் மார்க் போடப்படும். அது யாரு ஜட்ஜஸா இருப்பாங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒருத்தரும், பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒருத்தரும் ஜட்ஜா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஜட்ஜஸா தேர்ந்தெடுக்கப்பட்டது வியானா அண்ட் எஃப்ஜே. இவங்க 2 பேரும் தான் வந்து ஜட்ஜஸ். இந்த போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வந்து சுபிக்ஷா, பிரவீன்ராஜ், அப்புறம் கமருதன், விக்கல்ஸ், விக்ரம் இவங்கெல்லாம் தான். சரி எங்கடா வந்து நம்மளோட நடிப்பு அரக்கனை இறக்கிற போறாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை திவாகர் அவர்களை இறக்கல. இறக்கியிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். அந்த பர்ஃபார்மன்ஸ் வேற நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும்ல. அதாவது விஜய் சேதுபதியோட டயலாக்கை இவங்க உள்வாங்கி அதை போடுவாங்க, ஸ்க்ரீன்ல ப்ளே பண்ணுவாங்க. இவங்க டப் பண்ணணும் வெளியில இருந்து. அந்த மாதிரியான டாஸ்க். ஃபர்ஸ்ட் சபரி வந்தாரு. சபரி நல்லாவே பண்ணாரு. டயலாக்ஸ்லாம் தப்பா இருந்தாலும் பட் அவர் வந்து எந்த இடத்துலயும் விடாம ஃபில் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த வாய்ஸ் வந்து அவரோட சிங்க் ஆன மாதிரி இருந்தது. ஸோ சபரி ரொம்ப நல்லா பண்ணாருன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவருக்கு மார்க் பார்த்தீங்கன்னா மியானா 3 பாயிண்ட்ஸும் எஃப்ஜே வந்துட்டு 3.5 கொடுத்தாங்க. கொடுத்த உடனே பார்வதி வாய வச்சு சும்மா இல்லாம பரவாயில்லையே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் கூட நல்லா தான் மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லவும்
எஃப்ஜேக்கு என்ன தோணுச்சோ தெரியல, ஏமா போய் தள்ளி உட்காருமா அப்படின்னு சொல்லவும் அவ்வளவுதான், பார்வதிக்கு ரைஸ் ஆயிடுச்சு. நீலாம் வந்து சொல்லக்கூடாது, நான் ஆடியன்ஸ் சீட்ல உட்காரேன், ஜட்ஜஸ்க்கு வேணா போய் தனியா உட்காந்துக்கோங்க, என்னையா போக சொல்றீங்க அப்படின்னு சண்டை போடவும் அதுக்குள்ள அங்கிருந்து பிரவீன்ராஜ் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றேன்னு வந்துட்டாரு. ஸோ பார்வதி வாயை திறந்தா யாரு கூட இருப்பா? திவாகர். திவாகரும் என்ன பண்றாரு, கூட சேர்ந்து பேசுறாரு, எல்லாரையும் ட்ரிகர் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. நீ போப்பா, பர்சனல் அட்டாக்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ட்டு தேவையே இல்லாம திவாகர் எங்க ஒரு பார்வதிக்கு விஷயம் நடந்தாலும் அந்த விஷயம் என்ன ஏதுன்னு கூட தெரியாது, டபக்குன்னு உள்ள நுழைஞ்சு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இப்போ கொஞ்சம் பார்வதி திவாகருக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா திவாகர் இன்னும் அதே மோட்ல தான் இருக்காரு. பார்வதிக்கு எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்க தேவையே எல்லாம் உள்ள புகுந்து பேச வேண்டியது, எல்லாரையும் சராமாரியா திட்ட வேண்டியது. ஸோ ஒரு டைம்ல வந்து எஃப்ஜேக்கும் ரொம்ப கோவம் வந்தது. எஃப்ஜேவும் திவாகரும் ஒரே இடத்துல நின்று முறைச்சிட்டு அக்னி நட்சத்திரம் மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு அப்புறம் கடந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்குள்ள பிரவீன்ராஜ் வராரு. இந்த சண்டைகள் சச்சரவுகள்லாம் முடிஞ்சோடனே ஓகே நான் ரெடி அப்படின்ட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. அவரால் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்ற உடனே அந்த கோவத்தை கொண்டாந்து திவாகர் மேல காட்டுறாங்க. ஆக்சுவலி சண்டை நடந்தது பாத்தீங்கன்னா திவாகர், பார்வதி, எஃப்ஜே இவங்க 3 பேருக்கும். ஸோ சண்டை போடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா இவங்க 3 பேர் கூடயும் சண்டை போடணும். ஆனா பர்டிகுலரா வந்து பிரவீன் பண்ண ஆள் பாத்தீங்கன்னா திவாகர். சார் பெர்ஃபார்ம் பண்ண வந்தா ஸ்பேஸ் கொடுக்கணும் சார், இந்த மாதிரி வந்து மனுஷனுடைய மூளையை குழப்பி விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சண்டை பிடிச்சாப்புல. அதுக்கு பார்வதி வந்து நீங்க அந்த பக்கமும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சண்டை போயிட்டு இருந்தது. கடைசியில் டப்புக்குன்னு இந்த திவாகர் மனுஷன் எழுந்து உனக்கு பெர்ஃபார்ம் பண்ண தெரியல, அதுக்கு வந்து எங்களை காரணமா காட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஆக்டரை பார்த்து உனக்கு நடிக்கவே தெரியல அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும். ஸோ இந்த விஷயத்த வந்து அவர் டப்புன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நிறைய இடத்துல பிரவீன் அண்ட் திவாகருக்கு முட்டி இருக்கு இல்லையா? ஸோ அந்த அதனால வந்து பிரவீன்லாம் வாயை திறந்தா திவாகர் யார் வாயை திறந்தாலுமே சும்மா விடுறது கிடையாது, எதையாவது சொல்லி விட்டுறது. ஸோ பிரவீன் வாயை திறந்தா சும்மா இருப்பாரா? அவர் வந்து ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த சண்டை முடிகிற மாதிரி இல்லை. எப்படியோ ஒரு வழியா இவங்க 2 பேரும் பிரிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து கமருதன் வந்தாரு. கமருதனால ஒண்ணுமே பண்ண முடியல, திக்கி திணறி பேசினாரு. நிறைய டைலாக்ஸ் அவரால் டெலிவர் பண்ணவே முடியல. மற்றவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பெருசா காட்டல. விக்ரம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என்ன விஷயம் தோணுச்சுன்னா, விக்ரமை விட சபரி ரொம்ப நல்லா பேசினாரு அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவருக்கு பாயிண்ட் வந்து 3னும் இவருக்கு வந்துட்டு 4னும் கொடுத்தாங்க. அதுதான் வந்து என்னால கொஞ்சம் ஏத்துக்க முடியல. ஸ்டில் ஓகே. ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை விட பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அதிகமாக வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்படி நடந்ததுன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வின் பண்ணாங்கன்னா ஸ்வாப் நடந்திருக்காதான். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வின் பண்ணாததுனால இப்போ வந்து ஸ்வாப் நடக்க போகுது. அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லேருந்து சில பேர், ஒரு 3 பேர் அங்கேயும், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லேருந்து 2 பேர் பிக் பாஸ் வீட்டுக்கும் வரப்போறாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் கலந்து பேசுறாங்க யார் யார் அனுப்பலான்ட்டு. கனி வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பார்வதி போனா நல்லா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா விளையாட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கனி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்வதியும் வந்து நான் போறேன் அப்படின்னு கையை தூக்கிட்டாங்க. பார்வதி போனா கூடவே யார் போவா? திவாகர். ஸோ திவாகரும் கையை தூக்கிட்டார், நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பிரவீன்ராஜும் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சபரி சொன்னாரு சமைக்கிறதுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல ஆள் வேணும், அதனால வந்து நம்ம ஆதிரை அனுப்பலாம், ஏன்னா ஆதிரை தான் வந்து இறங்கி அடிப்பா, எல்லாரையும் திட்டுவா, ஸோ அவ அங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஸோ இவங்க 3 பேர் போலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. பார்வதி, திவாகர் அண்ட் ஆதிரை இவங்க 3 பேரையும் அனுப்புறாங்களா. அதாவது பிரச்சனை தரக்கூடிய 3 பேரை வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து அனுப்பி விடுறாங்க. அங்க இருந்து யார் வரா அப்படின்னு பார்த்தா அரோரா அண்ட் கமருதன் அவங்க 2 பேரும் ஒன்று கூடி வெளியில வராங்க. ஸோ அரோராக்கு வந்து இங்க துஷார் இருக்காரு, ஸோ ஜாலியா வந்தாரு. அங்க போய் அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன உடனே இவங்கெல்லாம் போறாங்கன்னு உடனே திவாகருக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவர் வந்து லக்ஸரி ஹவுஸ்க்கு போறதுக்கு காரணமே வந்துட்டு அரோரா தான். அரோரா அங்க இருக்காங்க, ஸோ ஜாலியா போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போனாரு. பார்த்தா அரோரா வெளியில வந்தாங்க. அதை வாயை தந்தே மனுஷன் சொல்லிட்டாப்ல. ஏன்னா நான் அங்க போலான்னு பார்த்தா அரோரா இங்க வந்துட்டாப்லையே, நான் என்ன பண்ணுவேன், என்னையா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்போதான் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு, ஓ இவர் போனதுக்கு காரணம் வந்து அரோரா தானா அப்படின்ற மாதிரி. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போன பிறகு என்ன நடக்கும், நாமினேஷன் நடக்க போகுது. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து ஒரு 50% ஆஃப் இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் வந்து போகலாம், யார் யாரெல்லாம் போக வேணாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா சுபிக்ஷா, வியானா, ரம்யா ஜோ எல்லாரும் உட்காந்துட்டு எங்களுக்கு வேணும், நாங்க ரொம்ப நாளா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறோம், ஸோ எங்களுக்கு வந்து அந்த பாஸ் வேணும், நீங்க இப்பதானே வந்து 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பாஸ் கேட்குறீங்களான்னு பார்வதியும் திவாகரையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பார்வதி சொன்னாங்க, எனக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நடந்தது, ஸோ நான் போனா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும், அதனால எனக்கு அந்த பாஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே எல்லாரும் ஓகே தென் ஓட்டு எடுப்புல போலாம் அப்படின்னு சொல்லவும் பார்வதிக்கு வந்து டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் போல, ஓட்டு எடுப்புன்னு போனா கண்டிப்பா நம்மள தான் குத்தி அனுப்புவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு எதிராக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்களே டீசெண்டா ஓகே ஃபைன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திவாகர் சொல்லிட்டு இருந்தாரு, இது வரைக்கும் போகாதவங்க போகணும் அப்படின்னு சொல்லவும் சுபிக்ஷா பொண்ணு ஒரு போறேன்னு சொல்லிடுச்சு. திவாகரை வந்து போக சொல்லி எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ திவாகர் வந்து இல்ல போகாதவங்க தான் போகணும் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ரம்யா ஜோ வந்து டக்குன்னு எழுந்து, அவர் நார்மலா தான் பேசிட்டு இருந்தாரு, ஆனா ரம்யா ஜோ டக்குன்னு எழுந்து ரைஸ் ஆயிட்டாங்க.
இங்க பாருங்க என்ன பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கத்துறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த ரம்யா ஜோ எப்படி அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ரொம்ப அடிக்கடி விமன் கார்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஈவன் வீக்கெண்ட் எபிசோட்லயும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, பெண்கள் வந்து எப்படி இருந்தா தனியா முன்னேறலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து அவங்க பெண்கள்னு வந்து பதிவிடுறத பார்த்தா அவங்க நிறைய இடத்துல வந்து அந்த விமன் கார்டு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. விமன் கார்டு, அந்த எமோஷன்ஸ், அப்புறம் நான் அனாதை, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியே வந்து அவங்க முன்னேறி வந்துடலான்ற மாதிரி பாக்குறாங்களோன்னு தோணுது. ஸோ டக்குன்னு திவாகரை பார்த்து பெண்களை பார்த்து கத்தாதீங்கன்னு சொல்லவும் அது ஒரு பெரிய அக்யூசேஷனா மாறுது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது. கடைசியா வந்து ரம்யா ஜோவும் வந்து சரி நானும் போறேன் நாமினேஷனுக்குன்னு ஒத்துக்கிறாங்க. கடைசியா இருந்தது ஆதிரை அண்ட் திவாகர். இவங்க 2 பேரும் பேசணும் அப்படிங்கிறது போது மனசு மாத்துறதுக்காக நீ பேசு அப்படின்னு சொல்லவும், ஆதிரை வந்து திவாகர் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாதான், அது அவங்க ஸ்ட்ராட்டஜியா. அவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வெளியில இருக்காங்க, உங்களை எப்படியோ காப்பாத்திடுவாங்க, அதனால நீங்க வந்து நாமினேஷன் போங்க, எனக்கு இந்த தடவை விட்டு கொடுங்க, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க அப்படின்ற ஆதிரை கேட்ட உடனே ஓகே அப்படின்னு அவரும் விட்டு கொடுத்துட்டாரு. யாரு, நம்ம திவாகரும் வந்து விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ உள்ள போக போறது, அதாவது நாமினேஷனுக்குள்ள போக போறது பாத்தீங்கன்னா, லக்ஸரி ஹவுஸ்ல இருந்து, அதாவது டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து 4 பேர் போக போறாங்க. அது வந்து பார்வதி, திவாகர், சுபிக்ஷா அண்ட் ரம்யா ஜோ. இவங்க 4 பேரும் தான் போறாங்க. அடுத்து நாமினேஷன் ஆரம்பிச்சது. ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒருத்தர் விடாம பார்வதி பேரை சொன்னாங்க. பிரவீன் ராஜ் தேவை தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு பார்வதி நேம சொன்னாங்க. ஆஃப்கோர்ஸ் கலையரசன் அண்ட் திவாகர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க 2 பேர் வந்து பார்வதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க 3 பேரை தவிர எல்லாருமே பார்வதி பேரை சரமாரியா அடிச்சு விட்டாங்க. ஸோ பார்வதி கிட்டத்தட்ட 14 ஓட்டுகள் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இது வந்து லாஸ்ட் டைம் கலையரசனுக்கு ஒரு 12 ஓட்டு கிடைச்சது, அதான் டாப் மோஸ்டா இருந்தது. அதை விட அதிகமா வந்து பார்வதி இந்த தடவை வாங்கிட்டாங்க. பார்வதிக்கான ரீசன் அதே தான், ஆட்டிடியூட் காட்டுறாங்க, அவங்க பேசுறது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, பாடி லாங்குவேஜ்ல வந்துட்டு ரொம்ப ஷேம் பண்றாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதான் வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அடுத்து வந்து திவாகருக்கு வந்து 8 ஓட்டுகள் வந்துச்சு. அவருக்குமே வந்து நிறைய பேர் வந்து அவர் வந்து திருந்திட்டாரு, நல்லா இருக்காரு அப்படின்னு நினைச்சா, இல்ல நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி அவர் சொல்றதுலயே நிக்கிறாரு, அவரை தான் வந்து பெருமையா நினைச்சுக்கிறாரு, அவரை தான் பெருமைப்படுத்திக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நாமினேட் பண்ணாங்க. அடுத்து கமருதனை நாமினேட் பண்ணாங்க. கமருதனுக்கு தான் அடுத்து அதிகமான ஓட்டுகள் வந்துச்சு. கமருதனுக்கு வந்து எடுத்தறிஞ்சு பேசுறாரு, டக்குன்னு வார்த்தைகள் விடுறாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. அடுத்து அரோராக்கு தான் வந்து 3 ஓட்டுகள் வந்துச்சு. அவங்க வந்துட்டு பெருசா எதுவுமே வீட்டுல பண்றது இல்ல, 2 பேரோட தான் வந்து சிங்க் ஆகுறாங்க, கமருதன் அண்ட் துஷார் இவங்களோட தான் வந்து சேர்றாங்க, மற்றபடி அவங்க எதுவுமே வீட்டுல பண்றது இல்லைன்ற மாதிரி சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணாங்க. அவங்களோட நாமினேஷனுக்கான ரீசன் ரைட் மாதிரி தான் தோணுது. ஒண்ணுமே அவங்க வீட்டுல எதுவும் பெருசா பண்ற மாதிரி தெரியல. அடுத்து எஃப்ஜேக்கு வந்து 2 ஓட்டுகள் வந்தது. அதுல குறிப்பா பார்வதி வந்துட்டு ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவர் டக்குன்னு பேசுறாரு, டக்குன்னு கோவப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் அவரை நாமினேட் பண்ணாங்க. ஸோ இதுலயே வந்து 5 பேர் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஓட்டு இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸையும் வர வச்சாரு பிக் பாஸ். கெமிக்கெல்லாம் வந்து 1 ஓட்டு தான் வந்தது. இருந்தாலும் அவங்களையும் தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி அப்சரா அவங்களுக்கும் வந்து 1 ஓட்டு தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 5 பேருமே வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்குற மக்கள் தான். யாரு, கமருதன், பார்வதி, திவாகர், எஃப்ஜே, இவங்கெல்லாம் வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்கும் மக்கள் தான். ஸோ இவங்க வெளியில போனா ஷோ வந்து கொஞ்சம் டல் ஆயிடும். ஆல்ரெடி ஷோ ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்கள யாராவது ஒருத்தர் வெளியில போனா வந்து ஷோ ரொம்ப டல் ஆயிடும் அப்படிங்கிறதுனால இந்த வேஸ்டா கொஞ்சம் ஒண்ணுமே தெரியாம இருக்கிற மக்களா இருக்கிற ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா. அரோராவும் பாத்தீங்கன்னா லவ் கண்டென்ட் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களையும் அனுப்புறதுக்கு கஷ்டம் தான். இதுல போட்டா கண்டிப்பா அரோரா தான் போக வாய்ப்பு இருக்கு. அதனால வேணாங்கிறதுனால இவங்க 3 பேரையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. கெமி, ரம்யா ஜோ அண்ட் அப்சரா இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ மேபி அப்சரா வந்துட்டு இந்த வாரம் போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க தான் வீட்டில் வந்து ஒண்ணுமே கண்டென்ட் கொடுக்காம உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த நாமினேஷன்லாம் முடிஞ்சு வெளியில வந்த உடனே பார்வதி, கலையரசன், திவாகர் இவங்கெல்லாம் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல திவாகர் வந்துட்டு விடாம பேசிக்கிட்டே இருக்காரு. பார்வதி வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நான் உள்ள போனதே வந்து அந்த பாஸ்க்காக தான். எனக்கு அந்த 50% சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் போனா அந்த பாஸ் கிடைக்கும். அந்த பாஸ்ல இருந்து நம்ம நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சேன். பட் அதையே என்னால யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. இவங்கெல்லாம் சேஃபா வந்து அதை யூஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்னாங்க. பார்வதி பேசிட்டே இருக்கும்பொழுது திவாகர் திடீர்னு நீயே பேசிட்டே இருக்காது, அடுத்தவங்களுக்கும் பேசுறதுக்கு டைம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா, எல்லாருடைய முகத்திரையும் கிழிச்சது நான் தானே, ரம்யாவுடைய முகத்திரையை கிழிச்சது யாரு, அவங்களோட முகத்திரையை, கமருதன் முகத்திரையை கிழிச்சது யாருன்னு சொல்லிட்டு அவரை பத்தியே அவர் தற்பெருமை பேசுறதுக்கு தான் வந்து அவர் டைம் வாங்கியிருக்காரு. சோ மொத்தத்துல எந்த முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லல. இதுல வந்து பார்வதிக்கு ஒரு வெறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, என்னடா இந்த கனி வந்து வரலையே நாமினேஷன்ல அப்படின்னா அதை வாய திறந்தே வந்து திவாகர் கிட்ட சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கனியை கண்டிப்பா வர வைக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நாமினேஷன்ல நீங்க 2 பேரும் கனியோட பேரை சொல்லணும் அப்படின்றது வந்து இன்டைரக்டா திவாகர் மனசுலயும் கலை மனசுலயும்
பதிவு பண்றாங்க பார்வதி. ஆனா திவாகர் வந்து சொல்றாரு, கனிய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெச்சூர்டான கண்டஸ்டன்ட்டா தான் தெரியுறாங்க. அவங்க கிட்ட நல்ல மெச்சூரிட்டி இருக்குன்னு. ஆனா பார்வதி சொன்னா மெச்சூரிட்டிலாம் இருக்கு. ஆனா ஒரு சின்ன கன்னிங்னஸும் இருக்கு. அவங்க சாப்பாட்டு விஷயத்துலலாம் அத காட்டுறாங்க. அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ இதுக்காக நம்ம நாமினேட் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கனிய அப்படின்ற மாரி பார்வதி இவங்க மனசுல ஆல்ரெடி விதைய போட்டு வைக்கிறாங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் கனி வந்து நாமினேஷன்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கனி வந்தாலும் நாமினேஷன்ல சேவ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு கிடைக்கிற கிளாப்ஸ் அதெல்லாம் பார்த்து அண்ட் குக் வித் கோமாளிலேயே அவங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோ ஈஸியா வந்து கனி வெளியில வருவாங்கன்னு எனக்கு தோணல. அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்ப வெறுப்ப இப்படியே சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்டிக்கிட்டே இருந்தா மேபி வெறுப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்பொழுது அது ஓகே அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் டைம்லாம் செய்யும்பொழுது என்னடா இவங்க ஒரே கண்டென்ட்டை வச்சு எத்தனை நாள் ஓட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது அண்ட் சாப்பாட்டுல உப்பு போடுறதுன்றது வந்து மனிதாபிமானம் இல்லாத செயல் மாதிரி தோணுது. அது நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு தான் எனக்கும் தோணுது. இதனால கனி மேல வெறுப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல திவாகர் ஒரு இடத்துல நானும் நீயும் ஒரே கேரக்டரா இருக்குமா, அதாவது பார்வதியை பார்த்து சொல்றாரு. ஒரு இடத்துல முக்கியமா திவாகர் பார்வதியை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. நீயும் நானும் ஒரே கேரக்டரா இருக்குமா, அதனால நீயும் நானும் ஒரே மாதிரி பேசுறோம், ஒரே வேவ் லென்த்ல போறோம், அதனாலயும் என்னமோ நம்ம 2 பேருக்கும் ரொம்ப முட்டிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஓகே ஃபைன். பார்வதி வந்து எதுவுமே பேசாம இருந்தாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க கூடவே டிராவல் பண்ற ஒரு பர்சன் பார்த்தா திவாகர் தான். நம்ம அவங்களையும் துரத்தி விட்டோம்னா நம்ம ரொம்ப லோன்லி ஆயிடுவோம். அதனால நம்ம பேசாம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வாய மூடிட்டே இருந்தாங்க. கலையரசனும் பார்த்தா அப்பப்பதான் வந்துட்டு போறாப்புல. ரொம்ப பார்வதியோடயே இருக்கிறது இல்ல. கொஞ்சம் பிரிஞ்சு வந்து இருக்கிறார். மேபி வந்து திவாகருக்கு கொடுத்த நிறைய ஃபீட்பேக் வந்து பார்வதியை விட்டு தள்ளி வரணும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம் வந்து கலையரசன் மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருச்சோ என்னமோ தெரியல. கொஞ்சம் பட்டும் படாம தான் இருந்துக்கிறாரு. நேற்றைய எபிசோடோட சுவாரஸ்யமான விஷயங்கள் இதெல்லாம் தான். ஆல்சோ உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ் பத்தி தான், அதாவது கனியை பத்தியோ இல்ல பார்வதி பத்தியோ இல்ல திவாகர் பத்தியோ என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி போகும். எனக்கும் வந்து அடுத்த வீடியோ பண்ணும்பொழுது அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃபீட்பேக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தொடர்ந்து பேசுவோம். வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.